இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மெது வடைங்க. அதுக்கு நான் இங்கே 1 கப் அளவு உளுந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயை குடிக்கும் வடை, அதனால் டேஸ்ட் நல்லா இருக்காது, எண்ணெயாக இருக்கும். அதனால் இந்த பதத்துக்கு தண்ணி இல்லாமல் லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், மிளகு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இதை 3ஐயும் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மாவோடு கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க வடை சுட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நாம் வடையை பொரித்து எடுத்துடலாம். நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். இப்படி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுங்கங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வடை சுடுங்க. அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகும், இல்லைன்னா மாவாகவே இருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே கையாலேயே சுடலாம். அப்படி இல்லைன்னா வாழலை யூஸ் பண்ணி நீங்கள் சுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து இதில் மாவை சென்டரில் வச்சு நடுவில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் சுட்டு எடுக்கலாங்க. கையில் போட தெரியாதவங்க இப்படி ட்ரை பண்ணலாம். ஓட்டை போட்டுட்டேன். இப்போ மறு கைக்கு இதை மாற்றிட்டு அப்படியே மெல்லமாக இதை எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட வடை. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.